அந்த ஏற்படுத்தப்பட்ட கட்டுமானங்கள் முறையற்ற விதத்திலே செய்யப்பட்டதாலே இந்த முறை மழை காலத்திலே அந்த பிரதேசத்தில் பாரிய வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டது. நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி துறைக்கு இந்த வலுசக்தி மிகவும் முக்கியமானது. ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய உரையிலே மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்திக்கு முன்னுரிமை அளிப்பதாக சொல்லியிருந்தார். அதே போல உட்கட்டமைப்பு நவீனமயப்படுத்தலுக்கும் இந்த பாதுகாட்டிலே கூடிய பணம் செலுத்துவதாக ஒதுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருந்தார். அதோடு 2030 ஆண்டு அளவிலே வலுசக்தியின் 70% மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி ஊடாக பெற வேண்டும் என்ற தங்களுடைய திட்டத்தையும் இதற்கு சொல்லியிருந்தார். இதற்காக வெளிநாட்டு உள்நாட்டு முதலீட்டாளர்களை இங்கு வரவேற்பதாகவும் அதே நேரத்தில் இதை நிறைவேற்றுவதற்கான ஒழுங்குபடுத்தல் சட்டங்களை ஆக்குவதாகவும் ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இதில் குறிப்பாக புதுப்பிக்கத்தக்க மீள்சக்தி எரிசக்தி என்ற வகையிலே காற்றாலை திட்டம் எங்களுடைய நாட்டிலே குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே இந்த காற்றாலை திட்டமானது மிகவும் பாதுகாப்பான மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தியை உற்பத்தி செய்யக்கூடிய முறையாக காணப்படுகிறது. இதில் இந்த காற்றாலையின் ஊடாக மிகவும் குறைந்த உற்பத்தி செலவு மாத்திரமல்ல, சுற்றுச்சூழல் பாதிப்பும் மிகவும் குறைந்த அளவிலே காணப்படுகிறது. மன்னார் மாவட்டத்திலே ஒரு காற்றாலை திட்டம் முதலாம் கட்டம் நிறைவுற்ற நிலையிலே இரண்டாம் கட்டம் இப்போது ஆரம்பிக்கின்ற நிலை காணப்படுகிறது. அந்த திட்டம் தொடர்பாக மக்கள் பாரிய சந்தேகத்தையும் கொண்டிருப்பதோடு அவர்கள் இப்போது அந்த திட்டத்திற்கு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இதுக்கு மிகவும் முக்கியமான காரணம் என்னென்று சொன்னால், அந்த வலுசக்தி திட்டத்திலே முதலீடு செய்த நிறுவனத்தினுடைய செயற்பாடு மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது இந்த எதிர்ப்புக்கு. அவர்கள் தங்களுடைய திட்டத்தை முதலாம் கட்ட திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது அவர்கள் மக்களுடன் வெளிப்படையாக செயற்படவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. அது மாத்திரமில்லை, அவர்கள் ஒரு சில தனியார்களை வெவ்வேறு வகையிலே திருப்திப்படுத்தி இந்த திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கான செயற்பாடுகளிலே ஈடுபட்டபடியினாலே மக்கள் பாரிய சந்தேகத்தையும் அதே நேரம் எதிர்ப்பையும் வெளிப்படுத்துகிறார்கள். குறிப்பாக முதலாங்கட்ட திட்டம் மன்னாரிலே நிறைவடைந்த பிற்பாடு அந்த ஏற்படுத்தப்பட்ட கட்டுமானங்கள் முறையற்ற விதத்திலே செய்யப்பட்டதாலே இந்த முறை மழை காலத்திலே அந்த பிரதேசத்தில் பாரிய வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டது. கடலுக்கு வெள்ள நீர் வழிந்தோடக்கூடிய இடங்கள் எல்லாம் தடுக்கப்பட்டு அந்த மழை குறைந்து 2-3 மாதங்களுக்கு அந்த பிரதேசம் வெள்ளக்காடாக காணப்பட்டது. இவ்வாறு பல பிரச்சனைகள் இருக்கின்றது அந்த பிரதேசத்திலே. கௌரவ அமைச்சர் அவர்கள் இது தொடர்பாக கவனம் செலுத்துமாறு உங்களை தயவாக கேட்டுக்கொள்கிறேன்.